உங்கள் எல்லோருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை நேரத்திலும் ஒரு குளிர்ச்சியான ஓய்வு நாள் காலை நேரம், இந்த நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே நாம் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த காலாண்டிற்கான பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த காலாண்டின் முதல் பாடத்தை நாம் படிப்பதற்கு முன்பதாக நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்முடைய வசனத்தை நாங்கள் திறக்கிறோம். நீர் எங்களுக்கு அனுமதியை கொடுத்தரலும். நாங்கள் படிக்கின்ற பாடங்களிலிருந்து நீர் எங்களுக்கு தேவையான நன்மையையும் ஆவிக்குரிய ஆலோசனைகளையும் கொடுத்து பரலோகத்திற்கு நாங்கள் போவோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இன்னும் பலப்படுவதற்கு ஏதுவாக இந்த நாளில் வேத பாட ஆராய்ச்சி எங்களுக்கு விளம்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக்கிறோம் எங்கள் ஜெபக்கையில் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நாள் பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு சிந்தனை துளிக்கான ஒரு கதை. ஒரு செல்வந்தர், மிகவும் பிரபலம் வாய்ந்த ஒரு செல்வந்தர், தன்னுடைய பிறந்த நாளுக்காக அநேக விருந்தினர்களை அழைத்திருந்தார். அந்த விருந்துக்காக அழைக்கப்பட்டவர்கள் குறிப்பாக வறுமையில் மிகவும் கஷ்டங்களை அனுபவிக்கும் குடும்பங்களை பெரிதும் இந்த செல்வந்தர் ஒரு முக்கியத்துவப்படுத்தி அவர்களை அழைத்திருந்தார். தன்னுடைய தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய எல்லா வேலைக்காரர்களையும் அவர் அழைத்திருந்தார். இவர் செல்வந்தராக இருக்கிறபடினாலே இவர்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்பது இவருடைய நோக்கம். சரியா? அவர் அவங்ககிட்ட இருந்து பரிசு வாங்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல. இவங்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்பது இவருடைய நோக்கம். யார் யார் அவருடைய பிறந்த நாளுக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். 2 வகையான பரிசை அவர் வைத்திருந்தார். ஒரு பக்கத்தில் எண்ணற்ற வேதாகமத்தை அடுக்கி வைத்திருந்தார். இன்னொரு பக்கத்தில் அளவில்லாத பணத்தை சின்ன சின்ன பைகளிலே அவர் கட்டி ஒரு மூட்டை போல அடுக்கி வைத்திருந்தார். அந்த விருந்து உபசரணங்கள் எல்லாம் கடந்து நிறைவு செய்யும் வேளையிலே இந்த செல்வந்தர் முன் வந்து ஒரு அழைப்பு கொடுத்தார். எல்லாரும் வந்து உங்களுடைய பரிசுகளை பெற்று செல்லுங்கள், நீங்கள் விரும்புவது எதுவோ அதை நீங்கள் எடுத்து செல்லலாம் என்று சொல்லி இந்த செல்வந்தர் ஒரு வார்த்தையை சொல்லினார். நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் எடுத்து செல்லலாம், உங்களுடைய சாய்ஸ் அது, நான் குறை சொல்ல போகிறது இல்லை என்று சொல்லி. ஒரு வேலைக்காரர் முதலாவது வந்தார். எஜமானே, நீங்கள் எனக்கு எல்லாம் நல்லதாக செஞ்சுட்டு வரீங்க, என் மனைவி இப்போ ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க, பணம் இப்போ அதிக தேவையாக இருக்கிறபடினாலே எனக்கு தெரியும் பைபிளும் நல்ல ஒரு கிஃப்ட் தான், நல்ல ஒரு பரிசு தான், ஆனால் அதை காட்டிலும் எனக்கு ஒரு அவசியமானது இந்த பணம் என்பதனால அங்கிருந்து ஒரு தொகை பணத்தை அவர் எடுத்து கடந்து செல்கிறார். அடுத்து ஒரு வேலைக்காரர் வராங்க. அவங்களும் ஒரு சில காரணங்களை சொல்லி பணத்தை எடுத்து செல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருவராக வந்து இந்த பணத்தை எடுத்து சென்ற மாத்திரத்திலே கடைசியாக ஒரே ஒரு சிறுவனுக்கு மாத்திரம் ஒரு பரிசு கொடுக்க வேண்டும். அந்த சிறுவன் அவருடைய தோட்டத்தில் மிகவும் தாழ்வான ஒரு வேலையை செய்யக்கூடியவன். அந்த சிறுவன் அவர்களுக்கு முன்பதாக வந்து நின்றபோது அவர் கேட்டார், சிறுவனே, என்ன நீ கீழே பார்த்துட்டே நிற்கிற? எனக்கு தெரியும் உன்னுடைய தேவை என்ன என்று சொல்லி நீ சீக்கிரமாக எடுத்துப்போ அப்படின்னு சொன்ன நேரத்தில் தலை குனிந்திருந்த சிறுவன் அப்படியே எழுந்து பார்க்கும்போது அவனுடைய கண்கள்லாம் கண்ணீரால் நிறைந்திருக்கு. அவர் சொன்னார், என்னாச்சு? நான் அந்த வேதத்தை எடுக்கலாமா மாஸ்டர்? எஜமானே, நான் அந்த வேதத்தை எடுக்கலாமா? அவருக்கு ஒரு அதிர்ச்சி. எவ்வளவோ பெரிய பெரிய வயதுள்ளவர்கள்லாம் வந்தாங்க, அனுபவசாலிகள்லாம் வந்தாங்க, அவங்கெல்லாம் பணத்தை விரும்பினாங்க. ஒரு 7 வயது உள்ள சிறுவன் இந்த வேதத்தை விரும்புகிறானா என்று சொன்னால் அதில் என்ன இருக்குது, ஏன் என்ற கேள்வியை நான் எழுப்ப வேண்டும் என்று சொல்லிட்டு இந்த தகப்பனார், அந்த எஜமான் ஒரு கேள்வி எழுப்புறாரு, ஏன்பா நீ வேதத்தை எடுக்கணும்? சொன்னான், என்னுடைய அம்மா உயிரோடு இருக்கும்போது இந்த வேதத்தை படித்து இதில் உள்ள கதையெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்னும் 7 வயசு தான் ஆகுது, எனக்கு ஆண்டவர்னா யாருன்னு தெரியும், அவருடைய சத்தியம்னா என்னன்றது இந்த அளவுக்கு தெரிவதற்கு என்னுடைய அம்மா காரணமாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இதை நான் எடுத்து படித்தேன் என்று சொன்னால்
எனக்கு அப்பாற்பட்டு வரக்கூடிய தலைமுறைக்கும் இந்த சத்தியம் கடந்து செல்லும். அந்த எஜமான் அதை கையில் கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார், டேக் த பைபிள் அண்ட் ஆல் தட் கண்டெய்ன்ஸ் இன் இட். வேதத்தை எடுத்துகிட்டு போ, அதில் இருக்கிற எல்லாத்தையுமே வச்சுக்கோ. அந்த வேதத்தை எடுத்து அவன் அங்கு இங்குமாக நடந்து செல்லும்போது அந்த வேதத்திலேருந்து ஒரு $1 நோட் கீழே விழுது. எஜமான் எடுத்து வந்து கையில் கொடுத்துட்டு, எஜமானே இதை தவறாக நீங்கள் வச்சுட்டீங்களோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன நேரத்தில் எஜமான் சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை, நான் என்ன சொன்னேன் உடனே, பைபிளையும் எடுத்துக்கோ, பைபிளில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்கோ. தேவ ஜனமே, மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் வாழ்கிறவன் அல்ல, தேவனுடைய வசனத்தினாலும் உயிர் வாழ்கிறவனாக இருக்கிறான். இந்த நாளிலும் நாம் உயிர் வாழ்வதற்கு ஏதுவாக இந்த காலாண்டினுடைய முதல் பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். யோசுவாவின் புத்தகத்திலிருந்து ஏறக்குறைய 24 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த 24 அதிகாரங்களை இந்த 13 வார பாடத்திற்காக நாம் படிக்க இருக்கிறோம். முதலாவது கேள்வி, யோசுவா என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? யோசுவா என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? வேதத்தில் அர்த்தம் இல்லாமல் எந்த பெயருமே கிடையாது, சரியா? யோசுவா என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? சத்தமா, தப்பா இருந்தாலும் உங்களுக்கு அவர் பேருக்கான அர்த்தம், அவர் பேருக்கான அர்த்தம், எல்லா பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. சரி, அப்படியா? உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கொஸ்டின் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுவோம். யோவேல் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? யோவேல் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? யோவேல் என்ற பெயருக்கு. எஸ் சார், என்ன சார்? எனக்கு கொஞ்சம் இல்லை, யோவேல் என்ற பெயருக்கான அர்த்தம், த மீனிங் ஆஃப் த நேம் ஜோயல் தெரியலையா? சரி, இந்த 2 பேருக்கும் ஒரே அர்த்தம் தான். யாவே is God, யாவே is God, or God is my salvation என்பது இதனுடைய பொருளாக இருக்கிறது. எனவே யோசுவா என்ற பெயருக்கான அர்த்தம் God is my salvation or Yahweh is my salvation என்பது அதனுடைய பொருளாக இருக்கிறது. இந்த நாளிலும் இந்த காலாண்டினுடைய முதல் பாடத்தை நாம் படிக்கிறோம். வெற்றிக்கான செயல்முறைகள் என்ற தலைப்பிலே இந்த வார பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். மனப்பாட வசனத்தை யாராவது படித்தவங்க இருக்கிறீங்களா? மனப்பாட வசனம் எஸ். ஓகே, தேங்க்யூ மிஸ். ஓகே, இந்த நாளிலும் நாம் மனப்பாட வசனமாக நாம் பார்ப்பது யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாதிருப்பாயாக என்று நாம் பார்க்கிறோம். இந்த காலாண்டில் நாம் யோசுவாவின் புத்தகத்தை நாம் படிக்கும்போது இதில் 24 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த 24 அதிகாரங்கள் எதை பற்றி பேசுகிறது? அந்த 24 அதிகாரங்களில் பேசக்கூடியதை இந்த முதலாவது அதிகாரம் நமக்கு முன்னுரைக்கிறது. 24 அதிகாரத்தில் என்ன பேச போகிறாங்களோ, என்ன சம்பவங்கள் நடக்க போகிறதோ அதெல்லாம் முதலாவது அதிகாரத்தில் நமக்கு பேசப்படுகிறது. எனவே அது 4 காரியங்களாக நமக்கு பிரிக்கப்பட்டிருக்கிறது. கானானுக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய வருகை, கானானுக்குள்ளாக வரக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களுடைய வருகையை பற்றி பேசுகிறது. கானானியர்களை இவர்கள் எப்படி ஜெயிக்கிறார்கள் என்ற அனுபவத்தை குறித்து பேசுகிறது. கானானுக்குள்ள வராங்க, கானானியர்களை ஜெயிக்கிறார்கள், கானானை அவர்கள் பங்கிட்டுக் கொள்கிறார்கள். சரியா? கானானை அவர்கள் பங்கிட்டுக் கொள்கிறார்கள். பிற்பாடு கானானிலே அவர்கள் சேவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த 4 காரியங்கள் தான் இந்த யோசுவாவின் புத்தகம் முழுவதிலும் நாம் படிக்க போகிறோம். இஸ்ரவேலினுடைய வருகை, அவருடைய வெற்றி, அவருடைய பங்கிடுதல், அவருடைய சேவித்தல், இந்த 4 காரியங்கள் தான் இந்த யோசுவாவின் புத்தகத்தில் முழுவதுமாக நமக்கு நிரம்பி இருக்கிறது. இந்த முதல் பாடத்தை வெற்றிகரமான செயல்முறை என்ற தலைப்பின் கீழாக நாம் ஆராய இருக்கிறோம். யோசுவா முதல் அதிகாரத்தின் அடிப்படையில் நாம் ஆராயும் போது யோசுவா வெற்றி பெறுவதற்காக தேவன் சில செயல் திட்டங்களை யோசுவாவுக்கு கற்பித்துக் கொடுக்கிறார். God wants Joshua to be a victorious person.
இந்த யோசுவா வெற்றியடைய வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறபடினாலே அந்த செயல் திட்டங்களை இந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் முதலாவது அதிகாரத்திலேயே அவர் கற்றுக் கொடுக்கிறார். முதல் அதிகாரத்தில் 4 பகுதிகளாக நாம் அதை இந்த நாளிலே நாம் படிக்க இருக்கிறோம். அந்த முதலாவது பகுதி என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, யோசுவாவை தேவன் வெற்றிக்காகவே அழைத்திருக்கிறார். யோசுவாவை ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வெற்றிக்காகவே அழைத்திருக்கிறார். எனவே முதலாம் அதிகாரத்தில் முக்கியமான நபர்களை குறித்து பேசுகிறது. 2 பேருடைய பேர் முதல் அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமாக பேசப்பட்டிருக்கோம். யார் யார் பேர்? மோசே, யோசுவா, 2 பேருடைய பேர். எனவே மோசே மற்றொன்று யோசுவா என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 10 முறை மோசேயை பற்றி பேசுகிறது, 4 முறை யோசுவாவை பற்றி பேசுகிறது முதல் அதிகாரத்தில். எனவே மோசேயை அழைத்த தேவன் யோசுவாவை அழைத்திருக்கிறார். மோசேயையும் யோசுவாவையும் தேவன் எப்படி அழைத்தார்? யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வேதத்தை நாம் திறந்து நாம் படிப்போம் என்றால், வேதம் சொல்கிறது, யோசுவா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி. எனவே மோசே கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று அழைக்கப்படுகிறான். இந்த யோசுவா மோசேயினுடைய ஊழியக்காரன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த புஸ்தகத்திலே கடைசி அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது வேதம் அந்த இடத்துல சொல்லிக்கிறோம், கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று யோசுவா அந்த இடத்திலே அழைக்கப்படுகிறார். முதல்ல பார்க்கும்போது மோசேயின் ஊழியக்காரனாக அழைக்கப்பட்ட யோசுவா, இந்த புத்தகத்தினுடைய முடிவிலே அந்த யோசுவா கர்த்தருடைய ஊழியக்காரனாக அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே யோசுவா மோசேயின் ஊழியக்காரனாக அழைக்கப்பட்ட போதிலும் அந்த மோசே மரித்த பின்பு தேவன் தன் ஜனங்களை வழிநடத்துவதற்காக யோசுவாவை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே தேவனாகிய கர்த்தர் யோசுவாவை வெற்றிக்காக அழைத்தார். அந்த அழைப்பு எதற்காக என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, தேவ ஜனங்களை வழிநடத்துவதற்காக, தேவ ஜனங்களை அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற அந்த கானான் தேசத்திலே அவர்கள் எட்டி சேர்வதற்காக, தேவ ஜனங்கள் எகிப்தியர்களை அவர்கள் வீழ்த்தி கடந்து வந்த போதிலும் அவர்களுக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற அந்த இலக்கிலே அவர்கள் பத்திரமாய் சேர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த யோசுவாவை அழைத்தார். மோசேயை அழைத்த தேவன் யோசுவாவை அழைத்தார். யோசுவா தேவனுடைய ஊழியக்காரனாக இந்த இடத்திலே அவருடைய ஊழியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே ஊழியக்காரனாக இருக்கிறவர்கள் தலைவராக மாற முடியும். அது யோசுவாவின் அனுபவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒன்று. ஒரு வெற்றிகரமான தலைவனாக மாற வேண்டும் என்றால் தேவன் தெரிந்து கொண்ட தலைவனிடத்தில் சீஷனாக இருக்க வேண்டும். இந்த யோசுவா நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முதலாவது பாடம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, தேவன் நிர்ணயித்திருக்கிற தலைவர்களுக்கு கீழாக செயல்படக்கூடிய ஊழியக்காரர்கள் அல்லது விசுவாசிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் சரியாக சீஷர்களாக செயல்படுவார்கள் என்று சொன்னால் அவர்களும் என்ன செய்வாங்க? ஒரு நாள் தலைவராக மாறுவாங்க. யோசுவா நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முதலாவது பாடம். அப்ப யோசுவாவை ஆண்டவர் அழைத்தாரு. இந்த யோசுவா அந்த மோசேக்கு கீழாக சிறந்த ஊழியக்காரனாக இருந்தாரு. அதனால ஆண்டவர் இந்த யோசுவாவை ஒரு தலைவராக மாற்றினது போல இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்க்கும்போது நாமும் அவருடைய அழைப்புக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நாமும் ஒரு நாள் வெற்றிக்காக அழைக்கப்படக்கூடிய தலைவர்களாக மாற முடியும். அன்னைக்கு யோசுவாவை அழைத்த தேவன் தான் இன்னைக்கு நம்மோடும் இருக்கிறவராக இருக்கிறார். சரி, அழைத்த தேவன் இந்த யோசுவாவுக்கு என்ன கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இந்த யோசுவாவுக்கு வெற்றிக்கான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். வெற்றிக்காக யோசுவாவை அழைத்தார். வெற்றிக்காக யோசுவாவுக்கு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, ஒரு கேள்வி, வெற்றி பெறுவதற்கு வாக்குத்தத்தம் அவசியமா? வாக்குத்தத்தம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாதா? சொல்லுங்க, வாக்குத்தத்தம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாதா? ஜெயிக்க முடியுமா முடியாதா? முடியும், அப்படிதானே? சரி, முடியும்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த மோசேட்ட ஆண்டவர் முதல்ல அழைச்சதும் மோசே என்ன சொன்னாரு? ஆமா ஆண்டவரை, நீங்க சொல்லிட்டீங்க, நான் ஓடியா போய் செஞ்சுட்டு வந்துடுறேன்னு சொன்னாரா? இல்ல, என்ன சொன்னாரு? முடிஞ்ச அளவுக்கு அவருடைய அழைப்புல இருந்து தப்பிப்பதற்கு அவர் என்னெல்லாம் பேச முடியுமோ எல்லாத்தையுமே பேசினார் இல்லையா?
ஆண்டவர் அதுக்கப்புறம் அவருக்கு சில ப்ராமிஸ் பண்ணுறாரு, வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. நான் உன் கூட இருப்பேன், நான் உனக்கு சொல்கிறதெல்லாம் நீ அங்கே போய் செய், இதை நம்பலன்னா இதை செய், இதை பார்த்தவங்க கண்டிப்பாக நம்புவாங்க. அப்போ வெற்றி பெறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம அந்த வெற்றியின் நோக்கத்தை அடைவதற்காக ஒரு சில சவால்களை நாம் சந்திக்கும் போது தேவ வாக்குத்தத்தங்களை நம் மூலமாக ஒரு இடத்துல நம்ம நிறைவேற்ற வேண்டும். அப்ப நாம் நிறைவேற்றாத பட்சத்தில் அந்த இடத்துல நம்மை பார்க்கிறவர்கள் அவர்கள் நம்பார்கள். பழைய ஏற்பாட்டில் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவம் நடந்துச்சு. தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 3 எபிரேய நண்பர்கள் அப்படித்தானே யாருக்கு முன்னாடி நின்றாங்க? பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு முன்பதாக நின்றாங்க. அந்த அந்த வாலிபர்களுடைய வார்த்தை என்ன? எங்களுடைய நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை என்ன செய்வாங்க? நிச்சயமாக விடுவிப்பாரு. அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? நீர் நிறுத்தின இந்த பொற்சிலை நாங்கள் வணங்க மாட்டோம், இது உனக்கு தெரிந்திருக்குமே அப்படின்னு சொல்லியும் அவர் சொல்றதை நாம் பார்க்கிறோம். இப்போ எதில் அவ்வளோ அஸ்திபாரப்பட்டிருந்தாங்கன்னு சொன்னால் பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே அவ்வளோ தூரம் அஸ்திபாரப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அப்போ யோசுவாவை ஆண்டவர் அழைத்திருக்கிறாரு. இப்போ யோசுவாவை ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவருடைய வார்த்தையின் மேலே வைத்து அஸ்திபாரப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. இந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறாரு. வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த வாக்குத்தத்தங்களை அவர் செயல்படுத்த வேண்டும். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். ஆண்டவர் நினைவுபடுத்துறார், நான் மோசேக்கு சொன்னபடி நீங்கள் எங்கெல்லாம் கால் மிதிச்சு நடக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சொந்தமாகும் என்று சொன்னது போல அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கும் கொடுப்பேன். எனவே இந்த வசனங்களை பார்க்கும்போது இந்த 6வது வசனம் 11வது வசனத்தில் பார்க்கும்போது 2 வார்த்தைகள் மீண்டும் மீண்டுமாக வரும். 1வது அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்கள், 6வது வசனம் 11வது வசனத்தில் 2 வார்த்தைகள் மீண்டும் மீண்டுமாக வரும். என்ன வார்த்தை? யாரா டக்குன்னு பார்த்து சொல்லுங்க பாப்போம். 2 வார்த்தை என்ன மிஸ்? பலன் கொண்டு திடமனதாயிரு. ஓகே, 2 வார்த்தை ஒரே மீனிங் மாதிரி இருக்கும். ஒரே மீனிங் உடைய 2 வார்த்தைகள். A word with the same meaning repeated multiple number of times. 2வது வசனம், 3வது வசனம், 6வது வசனம், 11வது வசனம். அங்க என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறது? கொடுக்கும். சரியா? 2வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தையில் பாருங்க, கொடுக்கும். 3வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தை பார்ப்போம், கொடுத்தேன். 6வது வசனத்தை பார்ப்போம், வேதம் என்ன சொல்லியிருக்கிறது? கொடுப்பேன் என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறது. 11வது வசனத்தையும் நாம் பார்க்கும்போது அங்கேயும் வேத வசனத்தினுடைய கடைசி மத்திய பகுதியிலே பார்க்கும்போது கொடுக்கும் தேசம். அப்ப தேவன் கொடுக்கும் தேவனாக வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது ஆண்டவர் இந்த இடத்துல யோசுவாவுக்கு நினைவுபடுத்துவது, நான் கொடுத்தேன், கொடுப்பேன், கொடுக்கும். இது எல்லாத்தையும் ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக இந்த யோசுவாவுக்கு நினைவுபடுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, அப்படியானால் அவர் கொடுத்தேன்னு சொல்றாருல, அவர் என்ன கொடுத்தாரு? இந்த யோசுவாவுக்கும் சரி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சரி அவர் என்னத்தை கொடுத்தார் என்று சொல்லலாம் பார்க்கும்போது 2வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார். ஒரு தேசத்தையே சுதந்திரமாக கொடுத்தார். அது எப்படி கொடுத்தாரு? 6வது வசனம் சொல்லியிருக்கிறது, பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். அப்படியானால் தம்முடைய முற்பிதாக்களுக்கு வாக்குரைத்தபடியே தேவன் கானான் தேசத்தை தம்முடைய ஜனத்திற்கு அவர் கொடுக்க விரும்பினார். அவர் எப்படி வாக்குரைத்தாரோ அப்படியே அவர் கொடுக்க விரும்பினார். 3வது வசனம், கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வது என்பது எதிர்காலமாக இருந்தபோது அதை கொடுத்தேன் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே கொடுத்தது என்ன, கொடுக்க போவது என்ன? இந்த தேசத்தை யார் கையில் ஆண்டவர் கொடுத்தாரு? 12ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். 12ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, பின்பு யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரையும் நோக்கி, சரியா? இந்த 12ஆம் வசனம் என்ன சொல்லி பார்க்கும்போது, தேவன் ரூபன் கோத்திரத்திற்கும் காத் கோத்திரத்திற்கும் மனாசையின் பாதி கோத்திரத்திற்கும் ஏற்கனவே சுதந்திரத்தின் பங்கை அவர் கொடுத்து விட்டார்.
ஆசிரியர் குறிப்பு சொல்கிறது, கானான் தேசத்தின் நடுவில் யோர்தான் நதி ஓடுகிறது. யோர்தானுக்கு இக்கரையில் ஏற்கனவே இந்த 3 கோத்திரத்தாருக்கு ஆண்டவர் கொடுத்து விட்டார். எனவேதான் ஆண்டவர் கொடுத்தேன் என்ற பதத்தை இந்த இடத்திலே பயன்படுத்துகிறார். யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள நிலத்தை மற்ற கோத்திரங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த 3 கோத்திரங்களுக்கு தேவன் பங்கை கொடுத்ததும் மற்ற கோத்திரங்கள் பங்கை பெறுவதும் அதிக நிச்சயமாகும். இந்த தேசத்தை அவர்கள் தங்கள் பலத்தினால் அல்ல, தேவன் உரைத்த வாக்கினாலேயே பெற முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இவர்கள் கொடுக்க வேண்டிய பங்கு அவங்களுடைய பலம், அவங்களுடைய திறமை, அவங்களுடைய ஆளுகை இதெல்லாம் கிடையாது. தேவனுடைய வாக்கு தத்தத்தினாலே இவைகள் ஆகும். அப்படி என்றால் வெற்றி பெறுவதற்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் அவசியமானதாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு முறையும் இந்த 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக ஒரு விசேஷ ஜெப ஆராதனை சில நேரத்தில் நடைபெறும். அந்த ஆராதனையை பார்த்தோம்னா அந்த பிள்ளைங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து அனுப்புவார்கள். எதற்காக என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அவர்கள் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக. ஒருவரும் தோல்வியை விரும்புகிறது இல்லை. அப்போ இந்த யோசுவாவையும் ஆண்டவர் வெற்றிக்காக அழைத்த போது வெற்றிக்காக ஒரு வாக்குத்தத்தத்தையும் இந்த யோசுவாவின் இருதயத்தில் வைத்து ஆண்டவர் அனுப்புகிறார். எனவே இந்த எபிரேயரின் நிருபம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறது போல 9ஆம் வசனம் சொல்லுகிறது. எபிரேயரின் நிருபம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். சரி, இங்கே ஆபிரகாமை பற்றி பேசுகிறது. அந்த தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணின தேசம் என்று வேதம் சொல்கிறது. பவுலார் கூறுகிறார். சரியா, பவுலார் அந்த தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் என்று கூறுகிறார். எனவே வாக்குத்தத்தத்தின் மூலமாக மட்டுமே இந்த தேசத்தை சுதந்திரத்தை கொள்ள முடியும். அதற்காக ஆபிரகாம் அந்த இடத்துல எப்படி சஞ்சரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லியிருக்கிறது, கூடாரங்களிலே அவர்கள் குடியிருந்தார்கள் என்று சொல்லி. தேவன் யோசுவாவுக்கு கொடுத்த மற்றொரு விசேஷித்த வாக்குத்தத்தம் என்ன? சரியா, முதல்ல கொடுத்தேன்னு சொன்னாரு, கொடுப்பேன்னு சொன்னாரு. இப்போ என்ன வாக்குத்தத்தம் சொல்றாரு இந்த யோசுவாவுக்கு? கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் இரண்டாவதாக சொல்லக்கூடிய வார்த்தை 5வது வசனத்தில் இருக்கிறது. என்ன சொல்றாரு? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சரி, முதல் வார்த்தை என்ன பார்த்தோம்? கொடுப்பேன். ரெண்டாவது வார்த்தை என்ன? டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்ன வார்த்தை? இருப்பேன் என்ற வார்த்தை. அப்போ ஆண்டவர் இந்த யோசுவாவுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். அதுக்கப்புறம் நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோட இருக்கிறேன் என்று மீண்டும் யோசுவாவோடு தேவன் சொல்லுகிறார் அந்த 9ஆம் வசனத்தில். அப்ப ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த யோசுவாவோடு நெருங்கி இருக்க வேண்டும் என்பதே அவருடைய பிரயாசமாக இருக்கிறது. யோசுவாவும் தேவனோடு நெருங்கி இருந்து அவருடைய வார்த்தையின் மீது அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தால் அவரும் வெற்றியை காண முடியும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. 17ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்களோடும் மோசையோடும் தேவன் இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக என்று மக்கள் கூறினார்கள். தேவன் தம்மோடு இருப்பதினால் யோசுவா வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்வான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்த ஆண்டவர், முற்பிதாக்களோடு இருந்த ஆண்டவர், மோசையோடு இருந்த ஆண்டவர் யோசுவாவோடும் இருக்கும்போது யோசுவாவுக்கு வரக்கூடிய தைரியம் என்னன்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, நம்ம நிச்சயமாக ஜெயிப்போம் என்ற தன்னம்பிக்கை. கானான் தேசம் எதை குறித்து பேசுகிறது? எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது? இந்த கானான் தேசத்தை பற்றி நம்ம படிக்கும்போது எபிரேயர் நிருபத்தில் நம்ம படிக்கிறோம் 11ஆம் அதிகாரத்தில் இந்த கானான் தேசத்தை பரமதேசம் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் நமக்கு சுட்டி காட்டிருக்கோம். கானான் தேசம் பரமதேசம் என்று சொல்லி. ஆபிரகாம் கானான் மீது நோக்கமாய் இராமல் பரம தேசமாகிய பரம கானான் மீதே நோக்கத்தை உடையவனாக இருந்தான். எனவே அவன் கூடாரங்களில் சஞ்சரித்தான். எனவே கானான் என்பது பரம தேசத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த பரம தேசத்தை நாம் வாக்குத்தத்தத்தின் மூலமாகவே நாம் பெற முடியும். சரி, நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் அவசியமா? அன்னைக்கு யோசுவா அந்த தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றதுனால கானான் தேசத்துக்குள்ளாக போனாரு. நமக்கு வாக்குத்தத்தம் அவசியமா அப்படின்னா, ஆமா அவசியம். எங்க போறதுக்கு அவசியம்? பரம கானானுக்கு போறதுக்கு அவசியமானதாக இருக்கிறது.
ஆபிரகாமை போல புறஜாதிகளும் சுவிசேஷத்தின் மூலமாக அந்த சுதந்திரத்திற்கு உடன் பங்காளிகளாய் மாறுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எபேசியரின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். எபேசியரின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் வேதம் சொல்கிறது, அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்திற்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே ஆபிரகாம் எப்படி அந்த சுதந்திரங்களுக்கு பங்காளிகள் ஆனாரோ, அதே போல புறஜாதிகளும் சுவிசேஷத்திற்கு பங்காளிகளாக மாறுகிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த ஆபிரகாமின் தேவனையும் ஈசாக்கின் தேவனையும் யாக்கோபின் தேவனையும் இன்றைக்கு நாம் விசுவாசிக்கிற போது நாமும் அந்த சுவிசேஷத்திற்கு உடன் பங்காளிகளாக நாம் மாறுகிறோம். வாக்குத்தத்தத்தின் மூலமே நமக்கு வெற்றி உண்டாகும். இந்த வாக்குத்தத்தமே நம்மை வெற்றிக்காக வழிநடத்தும் ஒரு பாதையாக இருக்கிறது. சரி, 3வது பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். இந்த வெற்றிக்கான நிபந்தனை, இந்த கண்டிஷன் ஃபார் த விக்டரி, வெற்றிக்கான நிபந்தனை என்ன? ஆண்டவர் முதல்ல யோசுவாவை அழைத்தாரு. அடுத்து யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. என்ன சொன்னார்? நான் கொடுப்பேன், உன் கூட இருப்பேன், நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் நான் உன் கூட வருவேன். இப்போ ஒரு கண்டிஷன், நிபந்தனையை ஆண்டவர் நியமிக்கிறார். என்ன நிபந்தனையை வைக்கிறார்? யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். இந்த வசனம் தான் நம்ம எல்லாருமே அடிக்கடி நம்ம மனதில் நினைத்து பார்க்கக்கூடிய வசனமாக இருக்கும். யோசுவா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துடைய முதல் வார்த்தையை மட்டும் வாசிங்க. என்ன சொல்லியிருக்குது? பலன் கொண்டு திடமனதாயிரு. கண்டிஷன் ஃபார் த விக்டரி. ஜெயிக்கணுமா, வெற்றியடைய வேண்டுமா, நீ பலன் கொண்டு திடமனதாய் இரு. ஆண்டவர் யோசுவாவை அழைக்கும் போது சொன்ன வார்த்தை. அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் மீண்டும் இதே வார்த்தையை சொல்றாரு பாருங்க. 4வது வரியில நம்ம பார்ப்போம், மிகவும் பலம் கொண்டு, அப்படிதானே? மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. 6வது வசனத்துல பலன் கொண்டு திடமனதாயிரு. 7வது வசனத்துல மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம், இன்றைக்கு நீங்களும் நானும் வெற்றியின் பாதையை நோக்கி நாம் பிரயாணப்படும் வேளையிலே நம்மை அங்கலாய்க்கும்படியாக எண்ணற்ற சூழ்நிலைகள் நம்மளை அசைக்க தொடங்கினாலும், நம்மளுடைய சூழ்நிலைகளை மாற்ற தொடங்கினாலும் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள். இன்னமும் அதுக்கு மேல மிகவும் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள். ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய வசனத்தின் மேலே பலன் கொண்டவர்களாக இருக்கிறோமா? ஆன்சர் வித் இன் யுவர் ஹார்ட்ஸ். சரியா? அடுத்து, மிகவும் பலன் கொண்டு திடமனதாய் இருக்கிறோமா? மிகவும் பலன் கொண்டு. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் வெற்றிக்காக அழைக்கப்பட்டவர்கள். யோசுவா வெற்றிக்காக அழைக்கப்பட்டான். கானான் தேசத்தை நோக்கி பிரயாணப்பட்டார். கானான் தேசத்தை சேர்ந்தார், அங்க சுதந்திரித்தாங்க, அதை பங்கிட்டாங்க என்று சொல்லி நம்ம எல்லாமே நம்ம துவக்கத்தில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய ஆவிக்குரிய பலம் எப்படி இன்னைக்கு இருக்கிறது? சில ஆய்வு அறிக்கைகளை நான் பார்ப்பது உண்டு. நம்மளுடைய உலகளாவிய திருச்சபையினுடைய தலைமையகம் இதை குறித்து ஒரு ஆய்வு அறிக்கை எடுத்திருக்கு. இந்த பேக் டு தி ஆல்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒருவேளை சர்வே எடுத்திருப்பாங்க. உங்கள் வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் நடக்குதா, எவ்வளோ நேரம் பைபிள் வாசிக்கிறீங்க, எத்தனை அதிகாரம் வாசிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் ஜெபத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, என்ன சாட்சி ஆமத்தை வாசிக்கிறீங்க என்று சொல்லி எல்லாத்தையுமே உங்களிடத்துல விசாரிச்சிருப்பாங்க. இந்த ஆய்வறிக்கையினுடைய வெளிப்பாடு, இந்த ஆய்வறிக்கையினுடைய முடிவு என்ன தெரியுமா? நம்மளுடைய தென்னாசிய மண்டலத்தில் டெய்லி ப்ரேயர் வைத்திருக்கிற, அதாவது தினந்தோறும் குடும்ப ஜெபம் வச்சிருக்கிற விசுவாசிகள் எத்தனை பேர் தெரியுமா? 12 முதல் 15% மாத்திரமே. 12 முதல் 12 to 15%. எங்கே போக போகிறோம்? பரலோகத்துக்கு போக போகிறோம். அப்படி தானே? பரலோகத்துக்கு போக போகிறோம். ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, என் ஜனமே பலன் கொண்டு திடமனதா இருங்கள். திரும்பவும் சொல்றாரு, நீங்கள் மிகவும் பலன் கொண்டு திடமனதா இருங்கள். 15 பேர் ஜெபம் பண்ணா போயிடலாமா? 12 பேர் ஜெபம் பண்ணா போயிடலாமா? ஏறக்குறை 250 300 வரைக்கும் இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப் இருக்கக்கூடிய இந்த சபையில் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம் என்று சொன்னால், அவருடைய பரலோகத்திலே நாம் இடம்பெற போகிறோம் என்று சொன்னால், நம்மளுடைய ஜெபங்கள் பிறரையும் ஆயத்தப்படுத்தக்கூடிய அளவிற்கான ஜெபங்களாக இருக்க வேண்டும். ஆனால் உண்மை என்னன்னு சொல்லாமல் இருக்கும்போது நம்மைய கொண்டு போய் சேர்க்கிறதுக்கே யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவர் யோசுவாவுக்கு நினைவுபடுத்துவது, நீ மிகவும் பலன் கொண்டு திடமனதாய் இரு.
9ஆம் வசனம் ஆண்டவர் யோசுவாவுக்கு திருப்பி சொல்றார் வெற்றிக்கான நிபந்தனை. இன்னொரு கண்டிஷன் வைக்கிறாரு. என்ன சொல்றாரு? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, நீ பலன் கொண்டு திடமனதாய் இரு. நான் சொல்லலையா உனக்கு, நீ இன்னும் பலன் கொண்டு திடமனதாய் இரு. ஆண்டவர் ஒரு காரியத்தை மீண்டும் மீண்டுமாக சொல்கிறார் என்று சொன்னால் யோசுவாவுக்கு அங்க என்ன சொல்லலாம் பாரும்போது கொஞ்சம் தடுமாற்றத்தை ஆண்டவர் பார்த்திருப்பார். இன்னைக்கு ஒருவேளை நம்மையும் ஆண்டவர் பார்க்கும்போது மீண்டும் மீண்டுமாக ஒரு காரியத்தை சொல்றாருன்னு சொன்னால் நாமும் சில தடுமாற்றத்தை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். 18வது வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது 18வது வசனம், நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமலும் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன், பலன் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே பலன் கொண்டு திடமனதாய் இருந்தால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, ஏன் ஆண்டவர் இந்த யோசுவாவை இவ்வளோ தூரம் பலப்பட்டு திடமனதாய் இரு என்று சொல்லுகிறார்? 7வது வசனத்தை நாம் பார்ப்போம். எதற்காக அவர் பலப்பட வேண்டும், அவர் பலப்பட்டு என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். 7வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. சரி, போதும். வேதம் சொல்லுகிறது தேவன் கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்வதற்கு யோசுவா பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருங்க. எதற்காக என்று சொல்லலாம் பாரும்போது தேவன் சொல்லிக் கொடுத்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்வதற்கு, அந்த நியாய பிரமாணத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்காக நாம் பலப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். 8வது வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு இருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, வெற்றி பெறணுமாப்பா, பைபிளை நீ நல்லா படி, நியாயப்பிரமாணத்தை நீ நல்லா படி. சங்கீதம் 1ஆம் சங்கீதம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தின் மேலே இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருக்கிறான்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவன் போல, அதன் காலத்தில் தன்னுடைய கனிகளை கொடுக்கிற போல செழிப்பாக இருப்பான், வெற்றியுள்ளவனாக இருப்பான். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, வெற்றிக்காக அழைக்கப்பட்டிருக்கிற விசுவாச பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நாளுக்கு ஒரு அதிகாரமாவது முழங்கால் படிட்டு வாசித்து நம்ம ஜெபம் பண்ணணும். இதை நம்ம செய்யாத பட்சத்தில் இன்னைக்கே நம்ம முடிவு பண்ணிடலாம், நமக்கு பரலோகத்தில் இடம் இல்லை. பரலோகத்துக்கு போகணும், நானும் வெற்றி அடையணும், பாவத்தை ஜெயிக்கணும் என்று நினைக்கக்கூடிய எந்த விசுவாசிகளும் இந்த நாளிலே நாம் நிதானித்து சிந்தித்து பார்க்க வேண்டியது, நம்முடைய மனதிலே ஆண்டவருடைய வார்த்தையை நான் வாசிக்க வேண்டும் என்ற ஆற்றல் மிகவும் அதிகமாய் வர வேண்டும். வேதத்தை தியானிக்கிறவன் கீழ்ப்படுகிறவனாக இருப்பான், கீழ்ப்படுகிறவன் தைரியமாக இருப்பான், தைரியமாய் இருப்பவன் பரம கானானை சுதந்திரத்துக் கொள்கிறவனாக இருப்பான். ஆகவே வேதத்தை வாசிக்கிறவன் குண ரீதியாக பரலோகத்திற்கென்று அழைக்கப்பட்டவனாக மாறுவான். அப்ப ஆண்டவர் யோசுவாட்ட சொல்றாரு, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, பலப்படு, நீ மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. எதுக்கு? முதல்ல நீ பரலோகத்தில் இருக்கணும்பா, நீ வெற்றி அடையணும், அப்பதான் நீ பரலோகத்தில் இருக்க முடியும். உன்னால வழிநடத்தப்படுகிற இவங்களும் நான் நிர்ணயிக்கிற இலக்க போய் அவர்கள் சேர முடியும். கண்டிஷன் ஃபார் த விக்டரி, வெற்றிக்கான நிபந்தனை யோசுவா என்ன செய்யணும்? பலப்பட வேண்டும். ஆண்டவருடைய நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்வதற்கும் யோசுவா பலப்பட வேண்டும். கடைசியாக நாம் பார்ப்பது வெற்றிக்கான விளைவு, த எஃபெக்ட் ஆஃப் த விக்டரி. வெற்றிக்கான விளைவு என்ன? 8வது வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு இருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாய். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். த ரிசல்ட், த எஃபெக்ட் ஆஃப் விக்டரி. நீ எப்படி இருப்ப என்று சொல்லி நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, நீ உன்னுடைய வழிகள் எல்லாம் வாய்க்க பண்ணும், நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோசுவா இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் போது கிடைக்கும் பலன் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அவருடைய எல்லா பிரயாசங்களையும் ஆண்டவர் வாய்க்க செய்கிறவராக இருப்பார்.
புத்திமானாகவும் அவர் நடந்து கொள்கிறவனாக இருக்கிறார். வெற்றி என்பது இவ்வுலகத்திற்கு அடுத்த காரியத்தை சுதந்திரித்துக் கொள்வது மட்டுமல்ல, தேவனுடைய சித்தத்திற்கும் இசைவான வாழ்க்கையை நடத்துவதுமே நமக்கு கிடைக்கும் வெற்றியாக இருக்கிறது. உலகத்தில் கிடைக்கிற வெற்றி தான் வெற்றின்னு சொல்லி கிடையாது. ஆண்டவருடைய சித்தத்துக்கு இசைவாய் நம்ம வாழ்வதே இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி தான். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அது கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி தான். அதனால தான் சாலமோன் ராஜா முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது எதை கேட்டாரு? ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை கொடுங்க போதும், இதனால் இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்களை கூடுதலாகவும் கொடுக்கப்பட்டு வெற்றி என்பது அந்த சாலமோன் ராஜாவினுடைய நாட்களிலே தேவனுடைய பிரதிபலிப்பாக அது விளம்பினது. தேவனுடைய குணத்தை பிரதிபலிப்பதே நம்முடைய இலக்காக, நம்முடைய வெற்றியின் அடையாளமாக இருக்கிறது. யோசுவாவை போல நாமும் பரம கானானை சுதந்திரிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரம கானானை நாம் அவருடைய வாக்குத்தத்தத்தின் மூலமாக நாம் பெற வேண்டும். அவர் நம்மை அழைத்திருக்கிறார், அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு, கொடுத்தேன்னு சொல்றாரு. அடுத்து உங்க கூட இருப்பேன், நீங்க போற இடமெல்லாம் உங்க கூட வருவேன் என்று சொல்றாரு. அடுத்து பலப்பட சொல்றாரு. அவருடைய வார்த்தையின் மேலே நம்மை ஆண்டவர் பலப்பட சொல்கிறார். அவருடைய வார்த்தையின் மேலே நாம் இன்னமும் நாம் நாட்டம் கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இரவும் பகலும் அந்த வசனங்களை நாம் தியானிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் குணம் காணப்படுகிறது. அது போதும், அது போதுமானதாக இருக்கிறது. பரலோகம் வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவின் குணத்தை நாம் அடைந்தால் மாத்திரமே போதுமானதாக இருக்கிறது. இந்த நாளிலும் இந்த பாடத்திலே நாம் படித்தது போல இந்த யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரத்தினுடைய துவக்கத்திலே நாம் படித்தோம். தேவனாகிய கர்த்தர் அவர் யோசுவாவை பலப்பட செய்கிற தேவனாக இருக்கிறாரு. யோசுவா வெற்றிக்கான பாதையில் கடந்து செல்லும்போது கர்த்தருடைய வேதத்தில் அவன் பிரியமுள்ள ஒரு மகனாக கருதப்படுகிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த நாளிலே இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்யும் போது யோசுவா அடைந்த வெற்றி இந்த அதிகாரங்களே வரும்போது நம்ம ஒவ்வொரு நாட்களாக நம்ம படிக்க இருக்கிறோம். அந்த வெற்றி நம்முடைய வாழ்க்கையில் தொடர வேண்டும் என்று சொன்னால் நாமும் கர்த்தருடைய வேதத்தின் மேலே நாம் பிரியமுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல ஆண்டவரே, வெற்றிக்கான செயல்முறைகள் என்ற பாடத்தை நாங்கள் படித்தோமே. யோசுவாவின் அனுபவத்திலிருந்து நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு பாடத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், நீர் எங்களை வழிநடத்துகிறவரும் எங்களுக்காக இரக்கம் பாராட்டுகிறவருமாக இருக்கிறீர். எங்களை அழைத்த தேவன், எங்களுக்காக வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீர், எங்களுக்கான நிபந்தனைகளை வைத்திருக்கிறீர், வெற்றிக்கான வெளிப்பாடையும் நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய முடிவிலே நீர் வெற்றி பெறுவீர் என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்மை பின்தொடர்கிறவர்களும் வெற்றி அடைவார்கள் என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் இந்த பாடத்தை நாங்கள் படித்து செல்லும்போது நாங்களும் உம்மை பின்பற்றி இந்த உலகத்திலே நீர் வெற்றி பெறும்போது நீர் உம்முடைய கூட்டத்திலே, அந்த வெற்றியடைந்த கூட்டத்திலே நாங்கள் இருப்பதற்கு ஏதுவாக எங்களுடைய ஜீவனையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.